கைஸ் கடந்த 2-3 வருஷமாகவே கொரோனானால நிறைய ஊர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய ஊர்லாம் வந்து இதனால் லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஊருக்கு மட்டும் லாக்டவுனே கிடையாதான். ஒரு கொரோனா கேஸ் கூட கிடையாதான். இப்போ இது வெள்ளகவின்ற ஒரு வில்லேஜ். இது கொடைக்கானல் பக்கத்தில் இருக்குது. சுமார் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த வில்லேஜ் இருக்குது. இந்த வில்லேஜ் மட்டும் இந்த காட்டில் நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு காந்தார வில்லேஜ்னே சொல்லலாம். அதை ஏன்னு நீங்களே பார்ப்பீங்க. இந்த கிராமத்துக்குள்ளே இப்போ வரைக்கும் யாருமே செருப்பு யூஸ் பண்ணது கிடையாதான். ஸோ நாமளும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வாங்க அந்த வெள்ளைக்கவி வில்லேஜ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. இப்பயே மூச்சு வாங்குது. ஏறவங்கலாம் பார்த்தா பயமாக இருக்குது. ஸோ இந்த பைப்பை ஃபாலோ பண்ணி போனால் அந்த ஊருக்கு போயிடலாம். பீங் ஜகன் ஓகே ஓகே இங்கே ஏர் பீங் ஜகன் கைஸ் இது வந்து எக்கோ பாயிண்ட். அது சூசைட் பாயிண்டா ப்ரோ? ஓகே சூசைட் பாயிண்ட். நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் கைஸ். ப்ரோ யானை வருமா ப்ரோ இந்த ரூட்ல? சிறுத்தை புலி இருக்கு. ஐயோ சிறுத்தை இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க? அதுக்கப்புறம் காட்டு மாடு சிறுத்தை நம்ம ப்ரோ நம்ம டென்ட் கிட்ட வேணா அந்த மாதிரி வந்திருக்கா? இல்லை, அது ஆள் இருக்க இடத்துக்கு எதுவுமே வராது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இங்கே? Like this place? Do you like this place? Yes. Good, good. Where are you from? Israel. Israel. Good. Israel. Good to know. You go to the village? Yes. You will sleep there? Yes. You making a movie? No, just a vlog. Oh, A vlog? YouTube vlog. Ah, Ronin. yeah, Ronin. Yeah. Super good. Wow. But it's very difficult to handle. Yeah, but it's very complicated. I have a friend with one like this cameraman. Okay. But it's a really excellent device. Yeah, it's excellent device once you learn everything from that. Otherwise, it's difficult to handle. நாங்கள் நடக்கிறத பார்த்து நாங்கள் அப்படியே பொறுமையாக வியூலாம் ரசிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு பாருங்க, இந்த வேர்ல்டை பாருங்க. இது வேற மாதிரி ஒரு ஃபீல், செம்ம வைபாக இருக்குது. ஆனால் நாங்கள் பண்ண தப்பு இதோ திரும்படா இதுதான் டூ மச் லக்கேஜ். அது ப்ரோ அப்படியே சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது.
ப்ரோ இந்த காட்டில் விசக்காயெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்குதா? வாங்கி தரேன் ப்ரோ இங்கெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. இதான அந்த கெஸ்ட் ஹவுஸ் சொன்னார்ல அவரு. ஆமாம், அது கெஸ்ட் ஹவுஸ் நம்மளும் வாங்கி ஒரு நாள் கட்டி வருவாங்க. சரியா? கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் இடம் வாங்குறாங்க. அப்பா குத்தாதா அழகிறப்போ செம்மையாக ஸ்லிப் ஆகுது. கைஸ், அக்கா இதுக்குள்ளே காட்டுக்குள்ளே இறங்குறாங்களாம் ஏலக்காய் பறிக்கிறதுக்கு. நான் கேட்டேன் எப்படி செருப்பு இல்லாமல் நடக்கிறீங்க? பார்த்தா காட்டுக்குள்ளே சாமி இருக்குது, அதனால் வந்து இனிமே சூப்பர். ஓகேக்கா. ராஜா தி ராஜ் நந்தர் ராஜா. வில்லேஜில் வந்து கொரோனான்றது இருந்துச்சா? யாருக்குன்னா ஒருத்தருக்காவது வந்துச்சா? இல்லையா? யாருக்குமே இல்லை. ஒருத்தர் கூட இல்லையா? இல்லை ப்ரோ. இப்படி இருந்தால் இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நான் எப்படி ப்ரோ அது நல்லது இல்லை, யாருக்குமே கிடையாது. ஒரு கேஸ் கூட நீங்கள் உடம்பு சரி இல்லை, நார்மலாக உடம்பு சரியில்லாம் கூட போல இல்லை. அப்படியே நான் இங்கே அப்படி ஆனால் கூட நீங்களே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்க? பார்த்துருவோம் நாங்கள். இப்போ காய்ச்சல் தலைவர்னா இங்கேயே மெடிசன் இருக்குது. ஏன்னா கொரோனா அவங்க இயற்கையோட நல்ல விதமாக இருக்கிறாங்க. நீ ஏதோ நோண்டி கண்டிப்பாக கைஸ். ஆக்சுவலி என்னன்னா, இவங்க வில்லேஜுக்கும் நம்ம சிட்டிக்கு போகணுன்னா நம்மள மாதிரி ஆட்கள் வந்து குறைஞ்சபட்சம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 8 hours ஆகும். டவுன்லேருந்து இவங்க எவ்வளோ தள்ளி வாழ்கிறாங்க, அதனாலேயே ஒன்றும் சரி இவங்களுக்கான எந்த ஒரு நோய் நொடி எதுவுமே இல்லாமல் அப்படியே இதை பாருங்க எப்படி இருக்குன்னு. பள்ளம் இது கீழே விழுந்தா இங்கே கம்மி, கீழே விழுந்தா எங்கே போய் விழுன்னு தெரியாது. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ என்ன ப்ரோ மரம் வெட்டிருக்காங்க? புஷ்பராஜாங்க இருக்காரா? புஷ்பராஜ் செம்மரம் இல்லடா. இல்லை, இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சு, அது காற்று ஓவர், அப்போ வந்து மரம். அப்படியா? கோயில் கைஸ் அங்கே மேலே இருக்குல்ல, அந்த காட்டில் இருக்க சாமி. ஓ ப்ரோ, என்ன பாடுறா, எவ்வளோ கலரிஸ் கம்மியாக இருக்கு பாடுறா. வியூவை பாருங்க கைஸ். காப்பி ரைட்ஸ் வந்துருமே கைஸ். வியூவை பாருங்க. ஆமாம், கிட்ட இல்லை, அங்கே தூரம் பார்த்த கிராமம். ஆமாம், காடை வந்து தெய்வமாக வணங்குறது ஒன்று. ரெண்டாவது, காட்டில் வந்து இவங்களோட ஊர் எல்லை சாமிகள்லாம் நிறைய இருக்குது. அவங்க வந்து இவங்களை வந்து காப்பாற்றுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து அந்த ஊருக்குள்ளே ஸ்லிப்பர் போட மாட்டாங்க. இப்போ பார்த்த வரைக்கும் கூட ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு வர்றாரு காட்டில். அந்த காஃபி இலைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. அவருமே ஸ்லிப்பர் போடாமல் தான் போகிறாரு. ஸோ பாருங்கள், இந்த காட்டை வந்து எவ்வளோ தெய்வீகமாக லவ் பண்ணுறாங்க. இதுதான் டைம்லாம் கிடச்சா இந்த மாதிரி கிராமத்தெல்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள். லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் டைம் எக்ஸ்பெரிமெண்ட், முடியல, லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். உள்ள சவுண்டு கேட்குது கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு அங்கே பார்த்த கிராமத்தை இவ்வளோ கிட்ட வந்து பார்க்குறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஊருக்கு வெளியே ஸ்லிப்பர்ஸை விட்டுணும். ஏன்னா இந்த ஊர் ஃபுல்லாகவே சாமி இருக்கும், அதனால் யாருமே போட மாட்டாங்க. அங்கே பாரு, இந்த கிராமத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது, ஆனால் 5வது வரைக்கும் மட்டும்தான். ஸோ அதுக்கு மேலே படிக்கணும்னா மேலே கொடைக்கானல் போய் தான் அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும். இங்கே இருக்க மக்களோட தொழில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விவசாயம், அப்புறம் காஃபி, ஏலக்காய், அப்புறம் பழ வகைகள் இதெல்லாம் விளை வச்சு சிட்டிக்கு எடுத்து வந்து விற்பாங்களாம். என்ன பாட்டி தர மாட்டீங்களா? உங்கள் ஊருக்கு வந்திருக்கோம், ஏலக்காய் தர மாட்டீங்களா? ஏலக்காய் காஃபி டைம். அங்கே பாரு மாமா, இந்த மனசு தான் பத்தியா உங்களுக்கு இல்லாதான் காஃபி.
ஃபைனலாக மணி 6 கிட்ட ஆக போகுது. அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ அந்த வியூவை மட்டும் பாருங்கள். இவ்வளோ நான் ட்ரக் பண்ணி வந்ததுக்கு. ஓட்டு போடணும்னு இது இருக்குங்க. குட் மார்னிங் கைஸ். வா, கால்லாம் வலிக்குது சுத்தமாக. காலையிலே சாமி கும்பிட்றாங்க. சூரிய வணக்கம். இதுக்கு பேர் தான் சூரிய வணக்கம். நம்மளும் இருக்க கேமரா தூக்கி வச்சின்னு. கடவுளே. நல்லா இருக்கு. இன்னும் வரணும். இந்த முறை வந்து 2-3 நாள் வந்து ஸ்டே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த இடம் ஃபுல்லாக. ஆமாம், எக்ஸ்ப்ளோர் இல்லை, ஐ மீன் ரிலாக்ஸ் பண்ணணும். கைஸ் அவள் தான் கைஸ். இந்த ப்ராப்பர்ட்டியோட நம்பர் எல்லாமே வந்து நான் அவங்களோட நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இங்கே வரணும், ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து நிறைய லக்கேஜை ஃபஸ்ட் எடுத்துன்னு வராதிங்க. அப்புறம் தண்ணி எடுத்துங்க, உங்களுக்கு அது தேவைப்படும். எங்களுக்கு கூட அவ்வளோ தண்ணி தாக்காடி இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் தண்ணி எடுத்துக்க. முக்கியமாக கம்பல்சரி ஷூ மஸ்ட்டு. ஷூ இல்லைன்னா உங்களால் வர முடியாது. அவைலபிளாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு வாங்க. வந்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு வேறு லெவல் த்ரில்லிங். ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு 1 நாள் 2 நாள் ஆன ஒரு மூமெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. எத்தனை வர அப்படிங்கிற பேர் விஷ்ணுவா? எப்படி வாரத்துக்கு ஒரு வாரம் தான் போவியா மேலே? எப்படி டெய்லி போயிட்டு வருவியா? ஓ, ஹாஸ்டலா? கொடைக்கானலில் இருக்குது ஸ்கூலு. ஆஹா, சூப்பர். யூடியூப்லாம் பார்ப்பியா? பீயிங் ஜெகன் சேனல் பேர். ஓகேவா? அதில் நீ கண்டிப்பாக வருவ. ஹாய் சொல்கிறேன். ஓகே, டாட்டா. கப்பு, ட்ரக்கிங் கப்பு. இது அளவு இருக்கு பாடுறதுல. ஸோ அதனால இப்போ இந்த குதிரையில் தான் நம்மளோட பேக்கெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. ஏன்னா இந்த பேக் நம்ம தூக்கிட்டு பண்ணோம்னா நம்மளால முடியாது, ஏற முடியாது. ஸோ வரும்போதே கஷ்டப்படும். ஏன்னா வரப்பே முதுகு வலி வந்துடுச்சு. இந்த பேக் வெயிட் நான் 920. இப்போ பார்த்தீங்கன்னா 7 அரௌண்ட் 6 கிலோமீட்டர்ஸு. என்னோட கணிப்பு 1 மணி நினைக்கிறேன். பார்க்கலாம்.
ரெட் ஃபார்ம் சூசைட் பண்ணினோம்னா இல்லை என்னது சரக்கு செல்ஃபி எடுக்கிறேன்ட்டு எங்கே எந்த இது அந்த டாப் எண்டு போய் செல்ஃபி எடுக்கிறேன்னு கல் பரட்டி விட்டுக்கிறேன். ஐயோ காத்து நேற்று பார்த்தல அட்டகாசம் பண்ணுறான் ஃபோட்டோ எடுக்கணும் ஓரத்தில் போயிட்டு திருப்பி இறங்கி திருப்பி அந்த டாப் தட்டு பாருங்க மேலே அந்த டாப்புக்கு தான் போனோம். அப்பா வழி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வழி அங்கேருந்து. அதான் ஸோ இது வரைக்கும் ஓவராலாக வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் இன்னும் டஃப்பாக இருக்குது. அந்த டாப்புக்கு போகணும். அது அந்த டாப் மேலே ட்ரெக்கிங் முடிச்சுட்டு இப்போ மேலே ஏறிட்டு இருந்தோம். ரிட்டர்ன் வரப்போ நம்ம பிரதர் நம்ம பார்த்தா நம்ம வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப். ப்ரோ உங்கள் நேம்? தினேஷுங்க. தினேஷ் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ப்ரோ வீடியோ கண்டினியூஸாக பார்ப்போம். அதே மாதிரி நம்ம கார்த்தி ப்ரோவும் வீடியோவும் பார்ப்போம் 2 பேர். எல்லாம் இன்னும் 2 hours. சரிங்க ப்ரோ பார்ப்போம் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பாக. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர். ஸோ அங்கேருந்து ட்ராவல் ஆகி எங்களை வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே இந்த குச்சி தான் ஸ்ட்ரென்த்தாக கூட்டின்னு வந்துச்சு. ஸோ ஃபைனலி குச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். 9:42 கிளம்பணும். 4.5 மணி நேரம். 4.5 மணி நேரம் கரெக்டாக வரும்போது 4 to 5 மணி நேரம் வச்சுக்கோ. டோட்டலாக 5 hours. 5 hours டோட்டலாக நம்ம எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாமே. ஆமாம் கிளைம்பிங் வந்து 5 hours. ஆமாம் இறங்குறது 4 hours ஆகுது. 4 hours ஈக்குவலாக 4 to 4. ஆமாம் 4 to 5 அப் அண்ட் டவுனு. நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம் தண்ணி குடிச்சிட்டு அப்படி போகும்போது கரெக்டாக 4 to 5 hours. ஃபைனலி டன். ஸோ நம்மளை வந்து சேஃபாக கூட்டிகிட்டு வந்தார். ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ யாருன்னா வரணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உடம்பு நல்லா இருக்கப்போ வந்துடுங்க. அவ்வளோ கஷ்டம். ஃபைனலாக ஃபுட்டு வந்துடுச்சு. ஒரு பொரியல், ரசம், கேசரி, இது சாப்பாடு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி எக்ஸ்ட்ரா தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 320 ரூபா அந்த சாப்பாடு.